அனைவருக்கும் வணக்கம். உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எதை வேணாலும் மாற்ற முடியும், ஆனால் விதியை மாற்றவே முடியாது அப்படின்ற வார்த்தைகளை உபயோகிக்காத ஆளே இந்த உலகத்தில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் விதியை மாற்று சக்தி ஒரே ஒரு ஆயுதத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நிஜ பக்தி. உண்மையான பக்தியும் சரணாகதியும். அப்படி சரணாகதி அடைகிறவங்க ஒரு நல்ல நாள் வர வேண்டும் அப்படின்னு காத்திருப்பாங்க. அந்த நல்ல நாள் தான் தை அமாவாசை. இன்றைக்கி தான் அந்த தை அமாவாசை. இந்த நாளில் இருவர் தலையெழுத்தை சிவபார்வதி மாற்றினாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையிலிருந்து இருவருமே அதில் மீண்டு வந்த நாள் தான் இந்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கண்டேயன் என்பவர் 16 வயசுலேயோ உயிர் துறப்பார் அப்படின்னு பிரம்மர் எழுதி வச்சிருப்பார். மிருகண்ட முனிவர் மருத்துவவதியின் பிள்ளை அவர். இவர் சிவபக்தர், தீவிர பக்தர். இவர் அந்த பெற்றோர் தன்னோட மகனுக்கு 16 வயசு ஆனதும் மனம் துடிக்க தீர்காயுள் அளிக்குமாறு சிவபெருமானிடம் வேண்டுறாங்க. தன் மகனிட பூலோகத்தில் கடவுர் என்ற திருக்கடையூர் தலம் இருக்குது. அங்கே உயிர் காப்பவர். அந்த சாமி அங்கே இருக்கவர் உயிர் காப்பவர் அப்படின்றனால சாகா மருந்தான அமிர்தத்தின் பெயரால் அவரை அமிர்த கடைசன்றன்னு சொல்கிறாங்க. அவரை சரணடைஞ்சோம்னா அவரை சரணடைகிறார் இந்த மிருகண்ட முனிவர். விதிப்படி மார்கண்டேயனரை விரட்டினார். யார்? இந்த யமன். அமிர்த கடைசர் சன்னதிக்குள்ளே உள்ளே போயிட்டார். மார்கண்டேயர் லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு மார்கண்டேயர் லிங்கத்திலேருந்து வெளிப்பட்ட சிவன் திருவடியை யமனை மிதித்து தள்ளி அந்த சிவன்கிட்ட வெளியே இந்த காலடி யமனை மிதித்து தள்ளிட்டாங்க. 16 வயசில் நீ எப்பயுமே 16 வயசுலனாவே இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு சிவன். இந்த லீலை நடந்த நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அன்னைக்கு தான். அங்கே உள்ள அம்பாள் அபிராமின்னு சொல்லுவாங்க. அபின்னா பயத்தை போக்குவல், ராமி அப்படின்னா புத்திசாலித்தனமான செயல்களை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணிய பட்டார் என்ற பக்தர் தினமும் அபிராமியை வழிபட வருவார். ஒரு தை அமாவாசை அன்னைக்கு அவர் அம்பாள் முன் தை அமாவாசை அன்னைக்கு அம்பாள் முன் நின்று முழு நிலா போன்ற அவளோட முகத்தை தரிசிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ பரவசத்தில் தன்னையே மறந்துட்டார் அவர். அந்த நேரத்தில் அங்கே வந்த மன்னர் இன்று என்ன திதி என்ன அப்படின்னு கேட்க பௌர்ணமி என்ன சொல்லிட்டார் அவர். இது கூட தெரியாத ஒருவனை உரியில் கட்டி கயிறுகளுக்கு அறுத்து கீழே நெருப்பு முட்டி சொல்லுங்க அப்படின்னு மன்னர் ஆணையிட்டார். என்ன நாள் கூட தெரியாமல் நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பரவசம் கலைந்த பக்தரை தனக்கு ஏற்பட்ட நிலை அம்பாளிடம் முறையிட்டு 100 பாடல் கொண்ட அந்தாதி பாடியிருக்காரு. அந்தாதினா எந்த வார்த்தையிலும் ஒரு பாடல் முடியுதோ அந்த வார்த்தையில் அடுத்த பாடலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தம்னா கடைசி, ஆதினா முதலாவது. அந்தமும் ஆதியும் சேர்ந்ததான் அந்தாதி. அப்போ பாட்டுக்கு ஒரு கயிறு வீதம் அறுக்கப்பட்டு 79ஆம் பாட்டு பாடும்போது அம்பாள் தன்னதோட காதணியை கலற்றி வீசுகிறாங்க, வானில் வீசுகிறாங்க. அது பௌர்ணமி நிலமாக ஒளி வீசுது. மன்னர் மற்றவர்களுக்கு பட்டாரின் அப்படியே காலில் விழுந்துறாங்க அவரோட காலில். இவர் பக்தர்களோட விதியை மாற்றுறது தான் இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். விதியே அப்படி இருக்காமல் இறைவனை சரணடைஞ்சோம்னா விதியும் மாறும் அப்படின்றதான் இந்த தை அமாவாசையோட சிறப்பு. அம்பாளையும் அமிர்தகடேஸ்வரையும் கண்டிப்பாக வணங்குவாங்க. விதியும் வெல்லலாம் அப்படின்றதான் இது ஒரு சின்ன நம்மளோட நம்பிக்கைக்குரிய கதை. இன்றைக்கி எல்லாமே சிறப்பு மிகுந்த நாள். எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். நன்றி.